தென்னிந்தியாவின் அருகே இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது ஸ்ரீலங்கா. தனது பழமையான கலாச்சாரம், அழகிய இயற்கை எழில் மற்றும் வரலாற்று சிறப்பு இடங்கள் ஆகியவற்றால் உலகமெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த அழகிய தீவில் நீங்கள் பார்க்க வேண்டிய சில முக்கிய இடங்கள் மற்றும் அதன் கலாச்சார அம்சங்கள் பற்றி இங்கு விரிவாக பார்ப்போம். இலங்கை என்றாலே அழகான கடற்கரைகள், பழமையான கோவில்கள், அருமையான தேநீர் என்றுதான் நினைப்போம். ஆனால் நம்மில் இலங்கையை பற்றி பலருக்கு தெரியாத சில வேடிக்கையான உண்மைகள் இருக்கின்றன. இலங்கையில் உலகின் மிகப்பெரிய நத்தை இனம் வாழ்கிறது. இது காட்டில் வாழும் நத்தை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நத்தை 2 கிலோ வரை எடை இருக்கும். இலங்கை தேயிலை உலக புகழ் பெற்றது. ஆனால் இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பலவிதமான வண்ணத்து பூக்கள் பூக்கும். இந்த பூக்கள் தேனீக்களை ஈர்த்து தேயிலைக்கு ஒரு தனித்துவமான சுவையை தருகின்றன. இலங்கையில் யானைகள் மிகவும் பொதுவாக காணப்படும். சில நேரங்களில் யானைகள் தெருக்களில் நடந்து செல்வதையும் பார்க்கலாம். இலங்கையின் கடற்கரைகளில் உலகின் மிகப்பெரிய கடல் ஆமைகள் கூடுகட்டி முட்டையிடும். இவை மிகவும் அரிதான மற்றும் பாதுகாக்கப்பட்ட இனங்கள். இலங்கை உணவு மிகவும் காரமானது. இங்குள்ள மக்கள் காரமான உணவை மிகவும் விரும்புவார்கள். இலங்கை பௌத்த மதத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இங்கு பல பழமையான பௌத்த கோவில்கள் மற்றும் புத்தர் சிலைகள் உள்ளன. இலங்கை கடற்கரைகள் மட்டுமல்ல, மலைகளும் நிறைந்த நாடு. இங்குள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் மற்றும் அருவிகள் நிறைந்துள்ளன. இலங்கை நீண்ட காலம் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்ததால் இங்கே ஆங்கில மொழி மிகவும் பிரபலமாக உள்ளது. இலங்கையில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்வதால் இங்கு பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இலங்கை மக்கள் மிகவும் நட்பாகவும் விருந்தோம்பல் மனப்பான்மையுடனும் இருப்பார்கள். அனுராதபுரம். ஸ்ரீலங்காவின் பழமையான தலைநகரான அனுராதபுரம் பௌத்த கலை மற்றும் கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணங்களை கொண்டுள்ளது. தம்புலா குகை கோயில் 5ஆம் ஆண்டு நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பௌத்த குகை கோயில் ஆகும். இங்குள்ள சுவர்களில் வரையப்பட்ட அழகிய ஓவியங்கள் மற்றும் புத்தர் சிலைகள் கண்கொள்ளா காட்சியாகும். சிங்கிரி ஸ்ரீலங்காவின் தெற்கில் அமைந்துள்ள ஒரு அழகிய கடற்கரை நகரமாகும். இங்குள்ள கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. கண்டி நகரம் ஸ்ரீலங்காவின்
கலாச்சார தலைநகராக கருதப்படுகிறது. இங்குள்ள தலைமை கோயில், கண்டி ஏரி மற்றும் பௌத்த கலைப்பொருட்கள் காட்சியகம் ஆகியவை முக்கியமான இடங்களாகும். ஸ்ரீலங்காவின் கலாச்சாரம் பௌத்த மதம், இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவம் ஆகிய மதங்களின் கலவையாகும். ஸ்ரீலங்காவின் பெரும்பான்மையான மக்கள் பௌத்தர்கள். பௌத்த மதம் ஸ்ரீலங்காவின் கலாச்சாரத்தின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கள மொழி ஸ்ரீலங்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். தமிழ் மொழி ஸ்ரீலங்காவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் கலை மற்றும் இசை பழமையான பாரம்பரியங்களை கொண்டுள்ளது. கந்தன் கலை, கம்மிலா, பரதநாட்டியம் போன்றவை முக்கியமான கலை வடிவங்கள். ஆடம்ஸ் பீக் ஸ்ரீலங்காவின் மிக உயரமான மலை உச்சியான ஆடம்ஸ் பீக் பல மதங்களின் புனித தலமாகும். பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என பலரும் இந்த மலையை வழிபடுகின்றனர். நுவரெலியா மத்திய மலைநாட்டின் இதயமாக கருதப்படும் நுவரெலியா அதன் குளிர்ந்த காலநிலை மற்றும் அழகான தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. எல்லா நுவரெலியாவுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அழகான மலைவாசஸ்தலம். இங்குள்ள ஏரி, பூங்கா மற்றும் தேவாலயங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. ஸ்ரீலங்கா உலகின் சிறந்த தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும். இங்குள்ள மலைகளின் சரிவுகளில் பரந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ளன. இந்த தோட்டங்களில் பறிக்கப்படும் தேயிலைகள் உலகெங்கிலும் உள்ள தேநீர் பிரியர்களால் மிகவும் விரும்பப்படுகிறது. தேயிலை தோட்டங்களில் பெண்கள் பாரம்பரிய முறையில் தேயிலை இலைகளை பறிப்பது ஒரு அழகான காட்சியாகும். தேயிலை இலைகள் பறிக்கப்பட்ட பின்னர் அவை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு வகையான தேநீராக மாற்றப்படுகின்றன. ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யப்படும் தேநீர் அதன் தனித்துவமான சுவை மற்றும் நறுமணத்திற்கு பெயர் பெற்றது.